செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் உள்ள முருகன் கோவிலில் நடைபெற்ற பிரம்மோற்சவ விழாவில் 3வது ஆண்டாக பட்டியலின மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் தேர் சென்றது. அப்போது மலர் தூவியும் பட்டாசு வெடித்தும் சூரத் தேங்காய்களை உடைத்தும் மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பளித்தனர். அது வைதி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் 10ஆம் நாள் இரவு உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காமாட்சி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் வெள்ளித்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் மேளதாளங்கள் சிவவாத்தியங்கள் முழங்க 4 ராஜ வீதிகளில் காஞ்சி காமாட்சி அம்மன் வலம் வந்தார். பிரசித்தி பெற்ற மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலில் மாசி கொடை விழா சிகர நிகழ்ச்சியான நள்ளிரவு ஒடுக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. மண்டைக்காடு சாஸ்தா கோவிலில் இருந்து 21 வகையான உணவு பதார்த்தங்கள் 9 மண் பானைகள் மற்றும் பெட்டிகளில் வைக்கப்பட்டு பூசாரிகள் கோவிலுக்கு பவனியாக கொண்டு வந்தனர். அத்துடன் 2 குடம் தேனும் எடுத்து வரப்பட்டது. இவற்றை வாயில் சிவப்பு துணியை கட்டிய நிலையில் பூசாரிகள் தலையில் சுமந்து வந்தனர். இதற்கிடையே குருதி கொடுக்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது.